2018 ஸ்டெர்லைட்டு பாதிப்பால் மனு கொடுக்க போன இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நீதி கிடைக்கிற இடத்துலையே நம்மளுக்கு நீதி இல்லாமல் போயிட்டு, அந்த நீதிக்காக போய் நம்ம உயிரை கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 7வது வருஷம் நடக்குது. இந்த 7வது வருஷத்தில் எந்த நீதி நியாயமே இன்னும் ஒழுங்கான முறைப்படி நம்மளுக்கு இன்னும் நடக்கையில், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் வரையில் நடக்கையில். அதே சமயத்தில் விசாரணை அருணா சகசியமா ஆணை இப்போ 2வது அரசியல் வரும்போது அதிமுக போய் திமுக வரும்போது அவங்க ஒப்படைச்ச எந்த இதுவுமே இன்னும் எங்களுக்கு நீதியோட நியாயத்தோட அந்த விசாரணை நடத்த இன்னும் வெளியே வரையில, ஏதோ மர்மமான முறையில் தான் அது இருக்குது, இன்னும் வெளிப்படையில். அதனால நாங்கள் இதால் நிறைய பாதிப்படைஞ்சிருக்கோம். அந்த 7 வருஷத்தில் நாங்கள் அதிலிருந்து இன்னும் மீண்டு எந்திக்கையில் அதில் விழுந்தது தான். இன்னும் வரையில் அந்த வேதனை அந்த கண்ணீரோடையும் தான் நாங்கள் இன்னும் வரையில் இருக்கோம். அதனால் இப்போ என்னென்னா, இந்த 2018 அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இந்த வீடு தேடி யாருமே இந்த இப்படி போய் இந்த உயிரை கொடுத்தோமே, எதுக்காக கொடுத்தோம், ஒரு மனு கொடுக்க போன இடத்துல தானே, நீதிக்கு போன இடத்துல இன்னைக்கு வன்முறையாக இன்னைக்கு இத்தனை பேர் உயிரை மடிஞ்சு ரத்தம் சிந்தி இன்னைக்கு எவ்வளோ வேதனைப்பட்டோம் உயிரை கொடுத்துட்டு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லை. அந்த வீடு ஒரு ஆறுதல் கூட நம்மளுக்கு தெரிவிக்கையில். ஆட்சியாளர்கள் வந்திருப்பாங்க வேலை செய்கிறவங்க, ஆனால் அவங்களும் ஒரு அனுதாபம் கூட நம்மளுக்கு தெரிவிக்கையில். அதே சமயத்தில் 7 வருஷத்துக்கு முன்னால் விஜய் தம்பி வீடு தேடி எந்த அறிவிப்பும் கொடுக்கையில், வர்றதாக எந்த அறிவிப்பும் கொடுக்கையில், ஒரு 11:50க்கு வீடு தேடி நைட்டு அன்டைமில் வந்துட்டோம்மா, சாரிம்மா மன்னிச்சுக்கிறோங்கம்மா, அவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்குன்னா செஞ்சவங்க ஒருத்தர், அதுக்கு மன்னிப்பு கேட்கறது இவங்க அந்த டைமில் அப்போ அந்த வேதனை எங்களுக்கு மாறவே இல்லை. யாரோ செஞ்சதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. அதனால் இன்னைக்கு விஜய் தம்பி இன்னைக்கு அரசியலுக்கு வருதுன்னா நாங்கள் வரவேற்கிறோம். எதுக்குன்னா எங்களுக்கு ஒரு புது மாற்றம் வரணும். நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி யாரும் பாதிப்பு படக்கூடாது. எங்களுடைய வேதனை எங்களுடைய முடியட்டும், திரும்ப இந்த வேதனை யாருக்கும் வரக்கூடாது. நாங்கள் எதுக்காக போனோம், நிலத்தடி நீருக்காகவும் சுவாசிக்கிற காற்றுக்காகவும் நாங்கள் நல்லதுக்காக தான் அன்னைக்கு மனு கொடுக்க போனோம். வேற எந்த பிரச்சனைக்காகவும் நாங்கள் போவே இல்லை. அப்படி போன இடத்துலயே எங்களுக்கு கிடைச்ச வன்முறை எப்படி கிடைச்சது, இந்த உலக மக்கள்லேயே எல்லா மக்களும் ஐநா சபை வரும்போது தெரியும் நம்ம என்ன பாதிப்புக்கு உள்ளாகணும்னு சொல்லி. விசாரணை போட்டாங்க, சிபிஐ போட்டாங்க, இன்னும் வரையில அதுலேயும் எங்களுக்கு இந்த தீர்வு வரையில, நினைவு மடத்துக்கு அவங்க தேடி வரையில, நாங்கள் தேடி சட்டசபை கூடும் போதும் ஒவ்வொரு இடங்கள்லையும் தேடி தேடி போய் மனு கொடுத்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு இந்த மனு கொடுத்ததுக்கு என்ன நீதி கிடைச்சிது, என்ன நியாயம் கிடைச்சிது, எதுவுமே எங்களுக்கு இன்னும் வரையில எதுவும் கிடைக்கல. மணிமண்டபத்துக்கு 6 வருடமாக ஒவ்வொரு வருஷம் வரும்போதெல்லாம் மண்டபத்துக்கு போய் நாங்கள் கேட்க தான் செய்கிறோம். பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அது ஒரு இது பண்ணி இந்த மக்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் பதவியில் இருக்கிறாங்க, அரசியலில் இருக்காங்க, 20 வருஷம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கொடுக்குறவங்க நினைக்கிற நல்ல உள்ளங்கள் ஏன் இந்த பாதிக்கப்பட்ட இந்த தியாகம் பண்ணின இந்த தியாகிகளுக்கு ஒரு நினைவு மண்டபம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல? ஏன் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ அதுக்கு ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும். அந்த மாற்றத்துக்கு தான் இப்போ எனக்காக சுயநலத்துக்காக இல்லை, மொத்தத்திலே மக்கள் படும் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம், மீனவராக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், எந்த பாலியல் தொல்லைகளாக இருக்கட்டும், எது நடந்தாலும் கண்டிக்கிறாங்க, உடனே விட்டுறாங்க. அதுக்கு சுயமாக இருந்து நல்ல ஒரு தண்டனை யாராவது கொடுக்குறாங்களா? கிடையாது. இது எங்களுக்கே இன்ன வரையில நல்ல தண்டனை கொடுக்கல. அதே போல உயிர் கொடுக்குற எந்த உயிருக்கும் ஒரு தண்டனை கிடையாது. உடனே உள்ள அரெஸ்ட் பண்றாங்க, உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்கு. அதனால இனிமே வரும் காலத்துல 2026 ஒரு மாற்றம் வரணும். வெற்றி கழகம் நம்ம விஜய் தம்பி கண்டிப்பாக அதுக்கு நாங்க உழைப்போம், அதுக்கு முன்னணி எடுப்போம், அதுக்காக வேலை செய்வோம். நாங்கள் அதுல ஒரு உறுப்பினராக இருந்து கண்டிப்பா நாங்க ஒரு வெற்றியே கொண்டு வருவோம். ஒரு இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை, மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் கண்டிப்பாக. குடும்பத்துல நாங்க படுற வேதனைகள் வழி குடும்பமே படுத்தானே செய்யுது. நான் மட்டும் படையில, குடும்பமே பெத்தவ நான் என்ன பட்டாலும் என் கூட உள்ளவங்க எல்லாரும் தான் அந்த வேதனையை அனுபவிக்கிறோம். அதனால குடும்பமே, என் கூட சேர்ந்த எல்லா குடும்பங்களும் கண்டிப்பா இதுல ஒரு மாற்றம் வரணும். எல்லாருமே இதுல சேர்ந்திருக்கோம். நான் இதுல ஒரு உறுப்பினராக இருந்து இதுக்காக வெற்றிக்காக போராடுவேன். கண்டிப்பா இதுக்கு துணை நிற்பேன். 2026 அஜிதா ஆக்னல் அவங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டம், இதே தூத்துக்குடி மாவட்டமாக
விஜய் ஐயாவை நாங்க கண்டிப்பா நிறுத்துவோம். 2026ல விஜய் ஐயாவை தம்பிய கண்டிப்பா, என் சொந்த தம்பி, அன்னைக்கு சொந்த தம்பியா இருந்து கூட வர்றதுக்கு ஆனா சொந்த தம்பியோடய மேலாக நாங்க அவங்கள நினைக்கிறோம். கண்டிப்பா அந்த தம்பிக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம்.